வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, நிற்காது கடலலை யார் சொல்லியும் நான் சொல்லியும் ஆடாமல் இருக்காது மரக்கிளை. இது இயற்கைகளின் விந்தைகள், எந்த சந்தைகளிலும் செய்து வைத்து விற்றுவிட முடியாதவைகள். என் உறவுகளே, பூமி யாவரையும் சமமாக நடத்துவது நீங்கள் ஏன் உங்களுக்குள் வீடற்ற கவலைகள் என்று பூமி அதன் தன்மை, பட்சிகள் பறவைகள் விலங்குகளின் பாஷைகள், மனிதர்களுக்குள் ஏன் இந்த ஆசைகள்? இது காலங்கள் எங்கள் நொடிகளை நொடிக்கிவிட இங்கு ஆள் இல்லை. நாங்கள் கழியாமல் காத்திருக்க இங்கு பெரும் படைகளும் இல்லை. இயற்கைகள் எங்களுக்கு தடைகள் எதுவும் இல்லை. எங்கள் போக்கில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக நீங்கள் வாழ வேண்டும்? இந்த மண் பரப்பின் மீது எங்களை பெரும் உதாரணங்களாக எடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்த்தி அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் முன்னேறி செல்ல இயற்கையான எங்களை உங்கள் வாழ்க்கைக்கு உதாரணங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் விதத்தில் இயற்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, இதன் மீது எண்ணற்ற துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் ஆங்காங்கே தன் உடலை அசைத்துக் கொண்டு நிலநடுக்கங்கள் என உருவில் மாறிக்கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நாம் என்ன கற்க வேண்டும்? யாவரையும் இயற்கைகள் சமமாக நடத்துவது போல் நம் மனதுக்குள் இருப்பதை, அறியாமையை தீண்டாமையை அறவே அக்கறை எரிந்துவிட்டு வாழ்க்கையில் இயற்கை போல் நம் மனதுக்குள் எந்த ஒரு இன்னல்களும் இல்லாமல் சுறுசுறுப்போடு சிறு தோழிகள் கண்டுவிட்டாலும் மிக மிக துடிப்போடு எந்த இயற்கையும் தடை செய்ய முடியாததை போல் நீங்களும் உங்கள் இலக்குகளை தடை செய்து கொள்ளாமல் வீறு கொண்டு இவைகளை எடுத்துக்காட்டாக எடுத்து நடைகொள்ளுங்கள். எதையும் வெல்லலாம் இந்த உலகத்தின் மீது. இந்த உலகம் யாவருக்கும் சமமானது. இதன் மீது நம் வாழ்க்கை என்பது நாம் தீர்மானித்து அதன் மீது வழிநடத்தி செல்வது. என் உறவுகளே, சோகங்கள் வரும்பொழுது எல்லாம் இந்த இயற்கை மீது சற்றே பார்வை கொள்ளுங்கள். சந்தோஷங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் தனிமையோடு இயற்கையை நேசிக்கும் பழக்கங்கள் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதையும் வென்றுவிடலாம். இலக்குகள் என்ன, தடைகள் என்ன, அனைத்தையும் தகர்த்தெறிந்து அழகாக இந்த மண்பரப்பின் மீது கொண்ட மனித பிரிவையை பெருமையாக வாழ்ந்து கழித்து விடலாம். என் உறவுகளே, வாழ்க்கை மிக